Aldehyde ketone carboxylic acids. This chapter aldehyde ketone is commonly named for carbonyl compound. What mean by carbonyl compounds? C double bond O present is known as carbonyl compound. ஓகேவா? C double bond O இருக்கிறதுனால carbonyl compoundங்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல aldehyde ketones carboxylic acid எல்லாமே ஒரே டாபிக்ல வரக்கூடியது. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் aldehyde ketones பொறுத்த வரைக்கும் நமக்கு C double bond O இட்ஸ் a காமன். இந்த இடத்துல நமக்கு ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் இப்படி பிரசன்ட் ஆயிருந்தா ஒரு அல்கைல் குரூப் ஒரு ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருந்தா திஸ் ஒன் இஸ் ஆல்டிஹைட். திஸ் ஒன் இஸ் ஆல்டிஹைட். திஸ் சேம் கேஸ் டூ அல்கைல் குரூப் இஸ் பிரசன்ட் ஃபார் கார்பனைல் காம்பவுண்ட்னா திஸ் நேம் இஸ் கீட்டோன். திஸ் நேம் இஸ் கீட்டோன் சொல்லி சொல்லுவாங்க. அப்பனா ஆல்டிஹைட் கீட்டோன். இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 கேட்டகரி இருக்கு. அதுல 2 என்னது ஆல்டிஹைட் கீட்டோன், அடுத்து நமக்கு என்னது கார்பாக்சிலிக் ஆசிட். தனி சாப்டரா பார்ப்போம். ஓகேவா? தனி டாபிக்ஸா பார்ப்போம். இப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே கண்டினியூஸா பார்ப்போம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு இப்போ இதுல வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருப்போம், முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதுதான். புதுசா ஒண்ணு எதுவுமே நினைச்சு அது இருக்காது. சில கேசஸ் புதுசா இருக்கும், அதை நம்ம நினைச்சுவோம் பாத்துக்கலாம். ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 11th ஆல்ரெடி டிஸ்கஸ்டு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஓசனாலிசிஸ். ஓசனாலிசிஸ் நமக்கு என்ன செய்யும், ஈஸியா பார்த்தோம். என்ன பார்த்துருப்போம், ஒரு ஆர் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் ஆர் O3/Zn O3/Zn போடும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஓசனாலிசிஸ் பண்ணா டபுள் பாண்டை கட் பண்ணிட்டு இங்கிட்டு ஒரு ஓ இங்கிட்டு ஒரு ஓ போட சொன்னோம்னா போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், RCHO பிளஸ் RCHO பிளஸ் ZNO கிடைக்குமா? ZNO என்ன நமக்கு இந்த கேஸ்ல நமக்கு பிரசண்டா இருக்கும். ரைட், இப்போ இந்த கேஸ்ல நமக்கு ஓசனாலிசிஸ் அந்த ஓசனாய்டு ஃபார்ம் நல்ல லிசன் பண்ணிக்க. சப்போஸ் உனக்கு கொஸ்டின்ல ஓசனாய்டு ஃபார்ம்னு கேட்டானா இந்த வீடு கட்டுற டைப் தான் ஓசனாய்டு ஃபார்ம். RCH CHR இதான் ஓசனாய்டு ஃபார்ம்பாங்க. புரியுதா? இதுதான் நம்ம நினைச்சோம் ஓசனாய்டு ஃபார்ம். ஓகே, அப்பனா இந்த கேசஸ்ல நமக்கு கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைட். கீட்டோன் ஆல்டிஹைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதை O3 ஓசனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு சிம்பிள் லாஜிக் தான். இங்க லிசன் பண்ணுங்க, அப்புறம் எழுதலாம். இது ஆல்ரெடி உங்க நோட்ஸ் தான். இந்த பிளஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், நல்லா சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. பிளஸ் இருக்க இடத்துல பிளஸ் போடுக்கா. இந்த டபுள் பாண்ட் பிரசண்டா இருக்குல்ல, அந்த இடத்த கிளீவேஜ் பண்றோம். அப்புறம் அந்த இடத்துல சிம்பிளா மைண்ட்ல வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த டபுள் பாண்ட் இருக்கா அந்த இடத்துல பிளஸ் போடுக்கா. முத்துமலை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. பிளஸ் போட்டுட்டு இந்த சைடு ஒரு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பன், இந்த சைடு ஒரு ஆக்சிஜனை போடு, இந்த சைடு ஒரு ஆக்சிஜனை போடு. அப்பனா என்ன ஆகும், CH3 CHO. அடுத்து CH2O தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், HCHO போட்டிருக்கேன். CH2O தான் நம்ம நினைச்சிடும் HCHO. அடுத்து ZNO என்ன நாராயணாவுக்கு என்ன. அப்புறம் இந்த இடத்துல டபுள் பாண்ட். அப்புறம் இந்த ஓசனாய்டு ஃபார்ம் நமக்கு போகாமலே என்ன செஞ்சிடலாம், இந்த பேட்டரி பீட்டா. இந்த கேஸ்ல பாருங்க, இந்த டபுள் பாண்ட் இருக்க இடத்துல பிளஸ் போடு. ஜெரசி நல்லா லிசன் பண்ணு. டபுள் பாண்ட் இருக்க இடத்துல பிளஸ் போடு. பிளஸ் போட்டு அந்த சைடு ஒரு ஓ போடு, இந்த சைடு ஒரு ஓ போடு. சரியா? அப்புறம் என்ன ஆகும், CH3 CHO CH3 CHO. ரைட், இப்போ இந்த மீனிங் CH3 twice C அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு கார்பன் கூட இந்த 2 பக்கமும் CH3 அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் இந்த கேஸ்ல நமக்கு CH3 twice means double bond CH3 twice. அப்பனா இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த இடத்துல பாரு C கூட 2 CH3 அட்டாச் இருக்குன்னு அர்த்தம். டபுள் பாண்ட் C 2 CH3 பிரசன்ட். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல டபுள் பாண்ட் கட் பண்ணும்போது இங்க ஒரு ஓ இங்க ஒரு ஓ போடுவோமா. அப்பனா CH3 CO CH3 CH3 CO CH3 அசிட்டோன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அசிட்டோன் இந்த கேஸ்ல நமக்கு மெயினா ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல முருகேஸ்வரி CH3 CH டபுள் பாண்ட் C CH3 CH3 இந்த இடத்துல என்ன என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் ஓசனாலிசிஸ் பண்ணா? வெரி குட். ஒன் சைடு கீட்டோன், one side
ஆல்டிஹைட். அதை தான் அப்ப நான் ஓசோனாலிசிஸ் கான்செப்ட்னா புரிஞ்சிருச்சா? ஓசோனாலிசிஸ்னா புரிஞ்சிருச்சாடா? ஓசனாய்டு ஃபார்ம்ஸ் சஞ்சய் புரியுதா புரியலையா? எதுக்கு 3 அங்க கண்டிஷன் இத மாதிரிலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேட்டானா டு பிரிவென்ட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் கார்பனிக் காம்பவுண்ட் H2O2 போட்டோம்னா ஜிங்க் ரியாக்ஷன் டிஸ்ட்ராய்டு H2O2. இப்போ இந்த H2O2 போடும்போது ZNO H2O எடுத்துட்டு போயிடுவான். ஏன் ஃபர்தரா ஆசிடா மாறாது. ஃபர்தரா ஆசிடா நிச்சயம் நமக்கு மாற விடாம இவன் டிஸ்ட்ராய்ட் பண்றான். அதனால இந்த H2O2 போடுறோம். வேக்கர் ப்ராசஸ் இது ஒரு கேட்டலிஸ்ட் உங்களுக்கு புக்ல ரேரா தான் இருக்கும். BdCl2H2O காப்பர் குளோரைட் போட்டோம்னா இங்க நிச்சயம் ஒரு வாட்டர் மாலிகுல் ஆட் ஆகுது. கட்சி வாட்டர் மாலிகுல் கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் CH3CHO. இந்த கேஸ்ல நம்ம என்ன சொன்னோம் CH3CHO நமக்கு இந்த கேஸ்ல ஃபார்ம் ஆகும் அசிட்டால்டிஹைட். அப்பனா இந்த கேட்டலிஸ்ட் மைண்ட்ல வச்சுக்காங்க. BdCl2 வாட்டர் காப்பர் குளோரைடு வந்தா ஒரு அல்கின் காம்பவுண்ட் ஆல்டிஹைடா மாறும். அது எத்தனை ஒரு அல்கின் காம்பவுண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல ஆல்டிஹைடா மாறும். இவன்ட்ட ஆல்டிஹைட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுமே தவிர ஹீட்டோன் ப்ரிப்பேர் பண்ண கூடாது. புரியுதா? அது தனியாவே நம்ம என்ன பார்ப்போம். ஃபார்மாலிஹைட் cannot be prepared by these methods. சரியா? இப்போ இந்த இடத்துல பாரு நமக்கு சாரி ஹீட்டோன்ல ஃபார்மாலிஹைட் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இந்த கேஸ்ல BdCl2 காப்பர் குளோரைட் போட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டெர்மினல் இருக்கக்கூடியவன் நிஜமா நமக்கு இந்த கேஸ்ல நமக்கு ஆல்டிஹைடா மாறும். CH3 CH2 CHO ரைட்டா? இதே கேஸ்ல CH3 CH டபுள் பாண்ட் CH3 போட்டோம்னா என்னமா ரைட் ரைட் இங்க மார்கோனிக் H CH3 C டபுள் பாண்ட் O CH3. சரியா? அப்பனா ஈத்தீன் மட்டும் தான் ஃபார்மாலிஹைட் அசிட்டால்டிஹைட் கொடுக்கு. மற்ற எந்த அல்கீன் வந்தாலுமே புரோப்பீன் பியூட்டின் எந்த காம்பவுண்ட் வந்தாலுமே நமக்கு அசிட்டோன் இஸ் ஃபார்ம். சரியா? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH3. சரியா? அப்பனா இந்த காம்பவுண்ட்ல மைண்ட்ல வச்சுக்கா. அப்பனா ஈத்தீனுக்கு மட்டும் தான் அசிட்டால்டிஹைட். சரியா? ஈத்தீன் மட்டும் ஒன்லி ஃபார் அசிட்டால்டிஹைட். மற்ற எனி அல்கீன் புரோப்பீனா இருக்கட்டும் பியூட்டினா இருக்கட்டும் நமக்கு ஹீட்டோன் இஸ் ஃபார்ம்டு. அதை மைண்ட்ல வச்சுக்காங்க. சரியா? Formaldehyde cannot be prepared by these methods. Okay, right. Second preparation by hydration of alkyne. நம்ம நார்மலாவே தெரியும். நமக்கு H2+ போட்டா addition of water, margonic of addition. அப்ப என்ன செய்யும்? நமக்கு எது போடுவோமா? நமக்கு இந்த கேஸ்ல பாருங்க. First condition CH triple bond CH. இப்போ இந்த இடத்துல H2+ ஆக்சி மெர்குரேஷன் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. H2+. இவன் வந்து என்ன அர்த்தம்? வாட்டர் ஆட் பண்ணணும், மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஆனா இந்த இடத்துல மார்கோனிக் ஆஃப் அடிஷன் டஸ் நாட் ஆன்சர். மார்கானிக்கோ ஆன்டி மார்கானிக்கோ ஆன்சர் பண்ணாது. ஒய்? சிமெட்ரிக்கல் அல்கைன். அப்பனா நம்ம எப்படினாலும் நார்மல் அடிஷன் தான், மார்கோனிக் போக தேவையில்ல. அப்பனா H2+ வந்தா HOH ஆட் பண்ணணும். அப்பனா இந்த இடத்துல CH2 டபுள் பாண்ட் CHOH. CH2 டபுள் பாண்ட் CHOH. P2H6 மட்டும் தான் ஆன்டி மார்கோனிக். H2+ டைல்யூட் H2SO4 வாட்டர் எல்லாமே மார்கோனிக். ஆமா, அந்த H ரீப்ளேஸ் பை எண்ணெயே வந்து உட்காருவோம்ல. சோடியம் அசிட்டலேட் ரியாக்ஷன் பார்த்திருக்கோம்ல. இந்த ரியாக்ஷன் பார்த்தோம்லடா. CH ட்ரிபிள் பாண்ட் CH சோடியம் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகி CH ட்ரிபிள் பாண்ட் CNA சோடியம் அசிட்டலேட் பிளஸ் ஆஃப் H2 போகும்னு சொல்லி பார்த்தோம்ல. இது சப்ஸ்டிட்யூஷன் இல்லாம என்னது? சரியா? இதுதான் சப்ஸ்டிட்யூஷன். இப்போ நம்ம இங்க பார்க்கக்கூடியது அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்.
H2+ வந்திருக்கு மார்கோனிக் அடிஷன். இவன்ட்ட மார்கோனிக் கிடையாது, நார்மல் அடிஷன். இந்த H இங்க போட்டாலும் பரவாயில்ல, இங்க போட்டாலும் பரவாயில்ல, எங்கனாலும் போட்டுக்கலாம். அப்பனா CH2 டபுள் பாண்ட் CHOH. இப்போ இதுல ரெண்டு கேட்டகரியா சொல்றான். இன்னொன்னு என்ன பண்ணலாம், இன்னொரு H2+ போட்டு வாட்டர் மாலிகுல ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், இங்க H இங்க OH வருமா, மார்கோனிக் அடிஷன் படியும் போடலாம். CH3 CHOH OH மாறுமா. அப்பனா ஒரே மாலிகுல்ல 2OH இருந்தா வாட்டர் மாலிகுல் எலிமெண்ட் ஆகுமா. எலிமெண்ட் ஆகி என்ன செய்யும், நமக்கு இந்த இடத்துல CH3 CH1 மாறுமா, CH3 CH1 சொல்லி மாறுமா. ஆனா இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டெப்லயும் போய் நமக்கு ப்ராடக்ட் கொடுக்கலாம், அல்லது என்ன செய்யலாம், டாட்டாமெரிசம் ஹீட்டோயினால் காம்பவுண்ட் டாட்டாமெரிசம் என்ன செய்யும், இந்த டபுள் பாண்டுக்கு எக்ஸி கார்பன்ல OH இருக்கோம்ல, அந்த H இங்க ப்ரோமோட் ஆயிட்டு இந்த பாண்டு இங்க ப்ரோமோட் ஆகும். சரியா, இந்த H இங்க போயிட்டு இந்த பாண்டு என்ன செய்யும், இங்க ப்ரோமோட் ஆகுமா. அப்படி ப்ரோமோட் ஆகும்போது CH3 C டபுள் பாண்டு OH வந்துட்டா. நம்ம மேல உள்ள மெத்தட்லயும் போடலாம். H2+ மறுபடியும் அகைன் ஒரு H2+ போட்டு இந்த டபுள் பாண்ட சிங்கிள் பாண்ட் மாதிரி CH3 CHOH OH போட்டு நமக்கு மாத்தலாம். அல்லது நமக்கு மோஸ்ட் ஆஃப் கேஸ்ல டாட்டாமெரிசம் யூஸ் பண்ணுவாங்க. ஹீட்டோ குரூப் ஈனால் காம்பவுண்ட் என்ன ஹீட்டோ காம்பவுண்டா மாறும். வந்துட்டா. அப்புறம் நமக்கு என்ன ஆல்டிஹைட் இஸ் பிரசன்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே கேசஸ்ல என்ன பண்ணலாம், CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH H2+. இப்போ மார்கோனிக் ஆஃப் ரூல் ஆன்சர் பண்ணும். இங்க H இங்க OH CH3 COH CH2 டபுள் பாண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன செய்யும், நம்ம டாட்டாமெரிசம் போட்டோம்னா இங்க H என்ன செய்வோம், இங்க போவோனா, இந்த H இங்க போவானா, அப்பனா CH3 CO CH3 கிடைக்கும். அல்லது இன்னும் H2+ போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், H2+ போட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா CH3 COH OH CH3 அத மறுபடியும் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். CH3 C டபுள் பாண்ட் O CH3. இது டாட்டாமெரிசம் போட்டோம்னா இந்த H இங்க போயிருவான், இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிருவான். CH3 C டபுள் பாண்ட் O CH3 வருமா. இதைதான் நம்ம டாட்டாமெரிசம் சொல்லி சொல்றோம். ஓகே ரைட், பஸ் பண்ணியா. ஓகே, அப்புறம் இந்த கேஸ்ல பாரு, அல்கைன் அசிட்டிலின் ஈத்தைன் அசிட்டிலின், நீ கன்ஃபியூஸ் வரக்கூடாது. அசிட்டிலின் காம்பவுண்ட் சார், அதுல EN E தானே வந்திருக்கு, நம்ம டபுள் பாண்ட் தானே போடணும், ஆனா நீங்க ட்ரிபிள் பாண்ட் சொல்றீங்கன்னு நீ குழப்பிடாது, அது காமன் நேம். அசிட்டிலின் கேஸ்ங்கிறது காமன் நேம். சரியா, ஈத்தைனோட மாலிகுலர் ஃபார்முலா தான் நேம் தான் அசிட்டிலின் சொல்லி சொல்லுவாங்க. உடனே சார் அசிட்டிலின் ரெண்டு கார் டபுள் பாண்ட் தானே வரணும், ஆனா இங்க ட்ரிபிள் பாண்ட் போட்டிருக்கீங்கன்னா அந்த இமேஜினேஷனுக்கு தெரியாத. சரியா, ரைட். ப்ரோபைன் CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH போட்டோம்னா நமக்கு அசிட்டோன் இஸ் ஃபார்ம்டு. இறக்குமா. Aldehyde cannot be prepared by these methods. Only ethane gives acetaldehyde. அந்த நம்ம போன கேஸ்ல வாக்கர் ப்ராசஸ் பார்த்தோம்ல, அந்த ஈத்தேன் மட்டும்தான் அசிட்டால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமே தவிர, இங்கே ஈத்தேன் மட்டும்தான் அசிட்டால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமே தவிர, மற்ற எந்த அல்கேன் வந்தாலும் ப்ரோபைன் பியூட்டன் பென்டைன் எனி ஒன் அல்கேன் வந்தாலும், டெர்மினல் அல்கேன் வந்தாலும் சரி, பிட்வீன் அல்கேன் வந்தாலும் சரி, நமக்கு ஹீட்டோன் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஹீட்டோன் ஒன்லி ப்ரொடியூஸ்டு. ஓகே ரைட், கிளியரா புரிஞ்சுதா? இந்த மெத்தடுக்கு புரிஞ்சுதா முத்துமலை? இப்போ நமக்கு இந்த கேஸ்ல ஜெம் டைஹாலைட்ஸ். வாட் இஸ் மீன் பை ஜெம் டைஹாலைட்ஸ் முத்துமலை? ஜெம் டைஹாலைட்ஸ், விசினல் டைஹாலைட், ஜெம் டைஹாலைட், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஜெம்முக்கு விசினலுக்கு என்ன வித்தியாசம்? ஹேலஜன் டைஹாலைட்னு சொல்லிட்டேன், அப்புறம் ரெண்டு ஹேலஜன் பிரசன்ட் ஆகணும். ஒரு கார்பன்ல ரெண்டு ஹேலஜன் இருக்கணும். அதுக்குள்ள சுலைமான் சொல்லி கொடுத்துட்டானா? சுலைமான், ஒரே கார்பன்ல ரெண்டு ஹேலஜன் குரூப் பிரசன்ட் ஆகணும். விசினல்னா பக்கத்து அட்ஜஸ்டன் கார்பன்ல 2 ஹேலஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆகணும்.
அட்ஜசன்ட் கார்பன்ல 2 ஹேலஜன் ஆட்டம் என்ன பிரசன்ட் ஆகிறோம். இப்போ இந்த கேஸ்ல நம்ம ஜெம் டைஹைலைட் வச்சு தான் நம்ம நினைச்சிரோம் இந்த கார்பனிக் காம்பவுண்ட் மேக் பண்றோம். அப்ப இந்த கேஸ்ல பாருங்க, ஃப்ரம் ஜெம் டைஹைலைட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஜெம் டைஹைலைட் அக்வஸ் KOH ஆர் அக்வஸ் NaOH நமக்கு நார்மலா ஒரு ஹேலஜன் காம்பவுண்ட்ல அக்வஸ் KOH போட்டா என்ன மீனிங் கிருத்திகா? அக்வஸ் KOH போட்டா என்ன வரணும்? ரீப்ளேஸ் ஃபார் OH. வெரி குட். அப்படின்னா ஒரே கார்பன்ல 2 OH இருந்தா அன்ஸ்டேபிளா ஸ்டேபிளா? அன்ஸ்டேபிள். அப்படின்னா என்ன வெளியில போகணும்? ஆசிடா வாட்டரா? வாட்டர். வெரி குட். ரைட். இப்போ அதே கேசஸ்ல தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. CH3 CHCl2 CH3 CHCl2 even aqueous KOH or aqueous NaOH or aqueous alkali. அல்கலினாலே KOH NaOH ரெண்டுமே மீனிங் ஆகும். சரியா? aqueous KOH aqueous NaOH alkalines. இப்போ இந்த கேஸ்ல போட்டோம்னா CH3 CHOH OH ஒரே கார்பன்ல 2 OH இருக்கிறதுனால வாட்டர் மாலிகுல் இஸ் எலிமினேட்டட். CH3 CH டபுள் பாண்ட் O பிளஸ் வாட்டர் மாலிகுல். கிளியர்? அப்புறம் இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, நமக்கு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆல்டிகேட் பிரசண்டா இருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல 2 Cl இருக்கு. அப்பனா இங்க ஒரு OH இங்க ஒரு OH ஒரே கார்பன்ல 2 OH பிரசண்டா இருக்கிறதுனால வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி அசிட்டோன் ஃபார்ம் ஆகுதா? அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது. அடுத்து பென்சைல் குளோரைடு. ஒரு Cl இருந்தா பென்சைல் குளோரைடு. இங்க 2 Cl இருக்கிறதுனால பென்சால் குளோரைடு. நடக்கும். இதான உன்னுடைய மீனிங். கரெக்டா? இதுதானே கேட்க வர. இதுக்கு என்ன மீனிங் காசினி? ஃபர்ஸ்ட் ஒன், என்ன கேட்டலிஸ்ட் போட்டா இந்த இடத்துல கண்டிஷன் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்னு டொலிவின் பென்சைல் குளோரைடா மாறுது. அப்பனா என்ன கேட்டலிஸ்ட் இங்க பிரசன்ட் இருக்கணும்? HCl KCl அப்படியா? அதுக்குள்ள பார்த்து பார்த்தாச்சு. AlCl3 அப்படியா? சொல்லு ஒருத்தனி. வெரி குட். சன்லைட் அவ்வளவு படிச்சிருக்க. Cl2 சன்லைட். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் சிங்கிள் பாண்ட்ல நடக்கு. அப்புறம் அங்க என்ன நடக்கணும்? குளோரினேஷன் சல்பா இதான நடக்கணும். நீ என்ன சொன்ன? சம்மந்தமே இல்லாம. அப்புறம் அந்த தெளிவா படிக்க. தூக்கத்துல டார்க்கா? CH3 இவனை பொறுத்திருக்கேன். Cl2 AlCl3 or FeCl3 போடணும். Cl2 AlCl3 அல்லது FeCl3 போட்டோம்னா டபுள் பாண்ட்ல அட்டாக் ஆகும். வெறுமனையா Cl2 சன்லைட் போட்டா சிங்கிள் பாண்ட்ல அட்டாக் ஆகும். புரிஞ்சுதா? இப்ப கேட்கல, இதை நோட் பண்ணி வைக்க. இந்த கேஸ்ல 2 Cl இருக்கு. அப்படின்னா 2 OH பிரசன்ட் ஆகும். வாட்டர் மாலிகுல் போய் பென்சால்டிஹைட் இஸ் ப்ரொடியூஸ். ரைட். இப்போ இந்த கேசஸ்ல நமக்கு நல்லா பாருங்க, ஆக்சிடேஷன் எல்லாமே நம்ம பார்த்த ரியாக்ஷன் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாம் நம்ம புதுசா ஒன்றும் பார்க்கல. இப்ப பார்த்த ஒரு 3 ஈக்குவேஷனுமே நம்ம பார்த்த கண்டிஷன்ல இருந்து தானே வருது. புதுசா எதுவும் பார்க்கிறோமா? இல்ல. எல்லாம் நம்ம பார்த்த ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா பொட்டாசியம் டைக்ரோமேட் H2SO4 போட்டா ஆல்டிஹைட் கிடைக்கும். கேட்கலாம், பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டா நமக்கு ஆசிட் தானே கிடைக்கணும். அங்க டைலூட் H2SO4 போடுறதுனால அவன் நிச்சயமா ஆல்டிஹைடோடுன்னு பாட்டான். அதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்கும். டைலூட் H2SO4. செகண்டரி ஆல்கஹால் நீ K2SO4 K2Cl2O7 H2SO4 இல்லாமலே அவன் கீட்டோன் மட்டும் தான் மாத்துவான் ரூம் டெம்பரேச்சர்ல. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எத்தனால இது போடும்போது அசிட்டால்டிஹைட் கிடைக்கும் புரோப்பனால். இப்போ இந்த K2Cl2O7 H2SO4 ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். Aldehyde are quite susceptible to further oxidation. Aldehyde are quite susceptible to further oxidation to acids. அதனால தான் இந்த இடத்துல நார்மலா பாரு ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, ஃபர்தர் ஆக்சிடேஷன் பண்ணா ஆசிடா மாறுது.
சரியா? ஃபர்தர் ஆக்சிடேஷன் பண்ணா ஆசிடா நமக்கு என்னது மாறுது, இறக்குமா? The oxidation of primary alcohol made at the temperature much above the boiling point. Aldehyde vaporize out, prevent the being oxidized. அப்புறம் அவன் என்ன சொல்றான், அந்த ஓன ஆக்சிடேஷன் ஆகலாம்ல, அந்த ஓ வந்து என்னது prevent ஆக்சிடேஷன் ஆக விடாம தடுக்கு. சரியா? அதனால ஆல்டிஹைடோட ஸ்டாப் பண்ணுது. ஓகேவா? 55 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் 97 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு 1 ப்ரோபனால். ஆனா ப்ரோபனல் பாயிலிங் பாயிண்ட் என்ன வருது 49. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்துல்லா? எதுக்கு ஹைட்ரஜன் பண்ணீங்க? ஆல்கஹாலுக்கு ஹைட்ரஜன் பண்ணீங்க, இவன்ட்டா ஹைட்ரஜன் பண்ணி கிடையாது. அதனால என்ன செய்யும், ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் 97 டிகிரி, இங்க பாயிலிங் பாயிண்ட் 49 டிகிரி. இங்க ஓ கூட ஹைட்ரஜன் அட்டாச்சா இருக்கா, அதான் கொஸ்டின். ஹைட்ரஜன் பண்ணீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூட என்னு கூட ஹெச் அட்டாச்சா இருக்கணும், ஓ கூட ஹெச் அட்டாச்சா இருக்கணும், எஃப் கூட ஹெச் அட்டாச்சா இருக்கணும். அந்த மூணே எலமெண்ட் கூட மட்டும் ஹைட்ரஜன் அட்டாச்சா இருந்தா அதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்டிங். புரியுதா? அப்பனா இந்த இடத்துல ஓ கூட ஹைட்ரஜன் இல்ல, ஆனா இங்க ஓ கூட ஹைட்ரஜன் இருக்கா. அப்பனா ஆல்கஹால்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. அப்பனா பாயிலிங் பாயிண்ட் அதிகம். அப்பனா பாயிலிங் பாயிண்ட் அதிகம்னா என்ன அர்த்தம்? வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகம். படிச்சீங்க படிக்கலையா? கொஸ்டின் 2 மார்க்ல இருக்கா கலவல்கேன்ல? இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருந்தீங்களா இல்லையா? அடுத்து பியூட்டேன் 1 ஆல் 118 டிகிரி செல்சியஸ், பியூட்டனால் 76 டிகிரி செல்சியஸ், 76 டிகிரி செல்சியஸ் இறக்குமா? ஓப்பனர் ஆக்சிடேஷன். இந்த ஓப்பனர் ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி உன் புக்ல கிடையாது, நம்ம இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு கேட்டா, எவன் செகண்டரி ஆல்கலா இருக்கணும் அவன் ஹீட்டோன் ஆகும், எவன் ஹீட்டோனா இருக்கானோ அவன் செகண்டரி ஆல்கலா மாறும். இதுதான் இந்த ஓப்பனர் ஆக்சிடேஷனோட மெயின் கண்டிஷன். ஓகேவா? அப்புறம் இந்த கேஸ்ல பாருங்க, இப்போ ஆர் CHOH ஆர் இவன் செகண்டரி ஆல்கஹாலா, இது ஆர் குரூப், இது எந்த அல்கைல் குரூப்புமே கிடையாது, ஆர் குரூப். ஓகேவா? இவன் செகண்டரி ஆல்கஹால். இப்போ அடுத்து ஒரு அசிட்டோன் காம்பவுண்ட், மெத்தில்ல ஒரு ஹீட்டோ காம்பவுண்ட் இருக்கும், மெத்தில்ல ஒரு ஹீட்டோ காம்பவுண்ட் இருக்கும். இவனை என்ன செய்றாங்கன்னு கேட்டா அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு, அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு இன் பியூட்டான். இவனோட ஸ்ட்ரக்சர் என்ன கேட்டா CH3 thrice CO thrice அலுமினியம். சரியா? CH3 thrice CO thrice Al அலுமினியம் டெர்ஷரி, அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். இப்போ இந்த கேஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோ, இவன் செகண்டரி ஆல்கஹாலா இருக்கான், இவன் ஹீட்டோனா இருக்கான். இந்த 2 கட்சி இங்க வந்துருவான், அப்பனா இந்த டபுள் பாண்ட் ஓ இங்க போயிருவான். சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கா, ஆல்கஹாலா இருக்கவன் ஹீட்டோனும், ஹீட்டோனா இருக்கவன் ஆல்கஹாலா மாறுவான். புரியுதா? அப்பனா இந்த இடத்துல ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆர் பிளஸ் CH3 CHOH CH3. அப்பனா இந்த இடத்துல என்னது செகண்டரி ஆல்கஹாலா இருக்கக்கூடியவன் ஹீட்டோனா மாறுறான், ஹீட்டோனா இருக்கக்கூடியவன் செகண்டரி ஆல்கஹாலா மாறுறான். இதுக்கு பேர் தான் ஓப்பனர் ஆக்சிடேஷன் பாங்க. புரிஞ்சுதா? கண்டிஷன் புரிஞ்சுதாமா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு டேபிள் கொடுத்தேன், அப்படிதானே? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பார்த்தேன். மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பிரைமரி ஆல்கஹால், எனி பிரைமரி ஆல்கஹால் இஸ் கன்வெர்ட் டு ஆல்டிஹைட், எனி செகண்டரி ஆல்கஹால் கன்வெர்ட் டு ஹீட்டோன். அப்படிதானே? அப்புறம் இந்த இடத்துல என்ன வரும்? பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைட் இஸ் கன்வெர்ட் by the reaction good yield of aldehyde is possible. இந்த நமக்கு இந்த கோலின்ஸ் ரியேஜன் CrO3 பைரிடின் இருக்குல்ல, இவனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா நம்ம ஆல்டிஹைட் சிந்தசிஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், ஆல்டிஹைட் சிந்தசிஸ்ல மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். ஹீட்டோன் cannot be prepared by these methods. ஏன்னா அவன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டாலுமே ஹீட்டோன் தான் கொடுக்க போறான், அதனால நம்ம அதை போட்டு போயிடுவோம். இதை மைல்டோ நம்ம நினைச்ச மாட்டோம், அங்க போய் ஸ்ட்ரிக்டா தூக்கி போட மாட்டோம். அதனால இந்த இடத்துல சொல்றான். அடுத்து நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் டிஃபரன்ஸ்ல பார்த்தோம்.
டீஹைட்ரோஜனேஷன். கீட்டோன் ஸ்ட்ராங் போட்டாலும் செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன் தான் கிடைக்கு, மைல்டு போட்டாலும் கீட்டோன் தான் கிடைக்கு. இவன்ட மைல்டுங்கும் போது அவன் ரொம்ப லெஸ் தானே, அவன் மோஸ்ட் ரியாக்ட் ஆகாதுல, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்குல்ல பல்கி குரூப். சரியா? கேட்டலிட்டிக் டீஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால், காப்பர் போட்டு ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகணும்னு சொன்னேன். அப்ப நான் பிரைமரி ஆல்கஹால்னா இந்த ஹைட்ரஜனும் H2 போயிருவான், ஆல்டிஹைட். செகண்டரி ஆல்கஹால்னா ஹீட்டோன். அதே பென்சில் ஆல்கஹால்ங்கும் போது இந்த H எடுத்துட்டு போயிருவான், பென்சால்டிஹைட் இஸ் ஃபார்ம்டு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இந்த கண்டிஷன் புரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்தபடியா ரைட். இப்போ இந்த கேஸ்ல by the oxidation cleavage of 1,2 diols, இவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியாக்ஷன் வித் HiO4. இவனுக்கு நான் கண்டிஷன் சொல்றேன், சரியா? அந்த கண்டிஷன் படி பாருங்க, இதில் உள்ளது வேண்டாம், நான் ஷார்ட்டாவே சொல்லி தரேன். என்னன்னு கேட்டேன்னா, இந்த HiO4 வந்தா அந்த டபுள் பாண்டு, அதாவது ஆல்டர்னேட் OH குரூப் இருக்கும், COH, அடுத்த கார்பன்ல COH இருக்கு அந்த, அல்லது ஒரு கார்பன்ல CO இன்னொரு கார்பன்ல OH இருந்தா அந்த இடத்துல டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது அவனை கட் பண்ணிட்டு அந்த சைடு ஒரு OH இந்த சைடு ஒரு OH போட போறான். சரியா? அப்புறம் இந்த கேஸ்ல பாருங்க, நமக்கு condition reaction with HiO4, reaction with HiO4, listen, condition COH, அதாவது விசினல் கார்பன்ல 2 OH குரூப் அட்டாச் இருக்கணும். அப்படி இல்லையா COH C டபுள் பாண்ட் O, இப்படி 2 ஒரு கார்பன்ல டபுள் பாண்ட் O, ஒரு கார்பன்ல OH அட்டாச் இருக்கணும். அதுவும் இல்லையா C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O, இப்படி கண்டிஷன்ல 2 ஹீட்டோ குரூப் எடுக்கணும், அட்ஜசன்ட் கார்பன்ல இருக்கணும். இப்படி இருக்கும்போது கார்பன் கார்பன் பாண்ட் break to give 2 OH group in each carbon atom. Right. இப்போ இந்த கேஸ்ல என்ன சொல்றான், அந்த கார்பன் CHOH இருக்கக்கூடிய கார்பன்ல 2 CHOH இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணிட்டு அந்த கார்பனுக்கு ஒரு OH, இந்த கார்பனுக்கு ஒரு OH. அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, நமக்கு என்ன ஈஸியா பாருங்க, CH3 CHOH CHOH CH3, இந்த இடத்துல HiO4 போடுங்க. இது வந்தாலும் என்ன அர்த்தம், இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு இங்கிட்டு ஒரு OH, இந்த கார்பனுக்கு ஒரு OH போட்டுருவோமா, கொடுக்கணும். அதான கண்டிஷனு. அப்பனா இப்படி அடுத்தடுத்த கார்பன்ல 2 OH இருந்ததுன்னா அந்த பாண்டை பிரேக் பண்ணி இந்த சைடு ஒரு OH இந்த சைடு ஒரு OH கொடு. அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன காமன் கிடைக்கும், CH3 CHOH plus CHOH CH3. அப்புறம் இந்த கேஸ்ல ஒரே கார்பன்ல வாட்டர் 2 OH குரூப் பிரசன்ட்னா வாட்டர் மாலிக்யூல் எலிமெண்ட் ஆகுமா? அப்பனா ஆட்டோமேட்டிக்கா CH3 C டபுள் பாண்ட் OH CH3 C double bond OH 2 water molecule present ஆகுமா? ஓகே, இது கிளியரா புரிஞ்சதா? புரியலையா? இப்போ அடுத்த கண்டிஷன், கேமரா ஏன் சைடு ரொட்டேட் பண்ணுமா. இப்போ இந்த கேஸ்ல CH3 C டபுள் பாண்ட் O CHOH CH3, இப்போ இந்த இடத்துல HiO4 போடும்போது இந்த இடத்துல பாண்டை பிரேக் பண்ணு. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்ப நான் அந்த சைடு ஒரு OH இந்த சைடு ஒரு OH கொடுப்போமா? அப்ப இந்த கேஸ்ல CH3 COH டபுள் பாண்ட் O பிளஸ் CHOH OH CH3, ஒரே கார்பன்ல 2 OH இருந்தா
வாட்டர் மாலிகுல் எலிமெண்ட் ஆகி ஆல்டிஹைட் கிடைக்குமா? அப்பனா CH3 இது அப்படியே தான் இருக்கும். C டபுள் பாண்ட் O OH பிளஸ் CH3 CHO கிடைக்குமா? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் கீட்டோன் எங்க இருக்கு? அதுல இருக்கு. ஆல்கஹால் கீட்டோன் இருக்கு. ஆமா, H2O போவான், CH3 CHO. இது ஆல்ரெடி பிரசண்டா உள்ளது. ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கு. OH பெருசா CO பெருசா? ஐபாக் ப்ரியாரிட்டியில பார்த்துருப்போம். ப்ரியாரிட்டியில எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா OH பெருசா CO பெருசா? யார் வருவா? கீட்டோன். ஏமா OH ஆல்கஹால், CO கீட்டோனு. ஐபாக் நேம் எடுத்து பாரு. பாருக்கடா, ஐபாக் அந்த நோட் இருக்கா இல்லையா? 3-2-1 கிடையாது. 3 ஹைட்ராக்சி 2 பியூட்டோன் வரும். ஹைட்ராக்சி ஆட்டோமேட்டிக்கா லெஸ் சப்ஸ்டிடியூஷன், லெஸ் ஃபங்க்ஷனல் குரூப். அதனால அவன் ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்டிடியூஷனா போயிருந்தான். புரியுதா என்ன அப்துல்லாக்கு? என்ன இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O CH3 இவன் HiO4 போட்டோம்னா இப்ப இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்டேன்னா நமக்கு CH3 COOH. அதை நான் கேட்கல, நான் அடுத்த எக்ஸாம்பிள் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போறதுக்கு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது அடுத்த ஈக்குவேஷனுக்கு ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல இந்த HiO4 போட்டேன். இப்ப அழகா நல்ல மைண்ட்ல வச்சுக்க. இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த இடத்துல பாண்டை பிரேக் பண்ணுவோமா? இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணுவோமா? அப்புறம் இங்க ஒரு OH, இங்கேயும் ஒரு OH போடுவோமா? போடுவோமா போட மாட்டோமா? அடுத்து இங்கேயும் அடுத்தடுத்த கார்பன்ல 2 OH இருக்கா? அப்புறம் இங்கேயும் பாண்ட் பிரேக் பண்ணணும்ல. அப்புறம் இந்த இடத்துல ஒரு OH-யும் இந்த இடத்துல ஒரு OH போடுவோமா? அப்புறம் இப்ப இந்த இடத்துல இந்த இது மட்டும் தனியா வரும். இவனை அப்படியே பெண்டை நிமித்திடலாமா? 1 2 3 4 5 கார்பன் பெண்டை நிமித்திடலாமா? அப்புறம் என்ன வரும்? CHOH OH CHOH OH போட்டான். அடுத்து CH2 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 3 CH2 போட்டு அடுத்து CH OH OH வருமா? அடுத்து இன்னொரு கேஸ்ல இந்த ஒரே கார்பன்ல 3 OH இருக்கணும்ல. அப்புறம் இந்த இடத்துல வர பிளஸ் CHOH OH OH இருக்குமா? அப்புறம் இந்த காம்பவுண்ட் எடுத்து போடும்போது H2O. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவன் என்னதான் மாறுவான்? HC டபுள் பாண்ட் O OH மாறுமா? HC டபுள் பாண்ட் O OH மாறுமா? ஏன்னா 3 OH ஒரு வாட்டர் போயிட்டானா ஒரு டபுள் பாண்ட் ஒரு OH இருக்குமா? அடுத்து இவன் CHO ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்? CHO CH2 thrice CHO C டபுள் பாண்ட் O H இதானே கிடைக்கும். புரியுதா?
பண்ண முடியாதுல்ல, ஏன்னா 2 OH 2 CO வரணும்ல, அங்க ஒரு கார்பன் தான் ஃபார்மாலிட்டியில இருக்கும். எது ஃபார்மாலிட்டி? எங்க ஃபார்மிக் ஆசிட்ல கிடைக்கு, நாட் ஃபார் ஃபார்மாலிட்டி. சரியா? ரைட். அப்புறம் புரிஞ்சிச்சா? அப்புறம் இந்த HiO4 கூடிய கண்டிஷன் புரிஞ்சிச்சா? இப்போ நமக்கு இதுல ஹீட்டோன் எப்படி கிடைக்கும் இதை பார்க்கலாமா? ஹீட்டோன் சரி பஸ் பண்ணிக்க. இதை இப்போ நம்ம ஹீட்டோனை பத்தி பார்க்க போறோம். சாப்பிசங்கம்மா சாப்பிசங்க. இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாமே ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றது தான் பார்த்தோம். இப்போ சார் ஏற்கனவே நீங்க போட்டதுல ஹீட்டோன் இருக்குல்ல சார், அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்லான்னு சொல்லி கேட்கலாம். ஆனா நமக்கு தேவையில்லை. நம்ம ஹீட்டோனை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா இதே கான்செப்ட் தான். CH3 CH3 OH COH CH3 CH3 இவனை HiO4 கூட போட்டோம்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணுவோமா? அப்புறம் இந்த கேஸ்ல CH3 CCH3 இங்க ஒரு OH ஆல்ரெடி OH பிரசன்ட், அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு OH பிரசன்டா இருக்கிறதுனால CH3 CH3 ஒரே கார்பன்ல 2 OH இருந்தா வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகும்ல. அப்புறம் வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? CH3 C டபுள் பாண்ட் O CH3 CH3 C டபுள் பாண்ட் O CH3 வந்துட்டா? ஹீட்டோன் வந்துட்டா? முத்துமாலைக்கு என்ன புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல வெரி சிம்பிள், இதை தான் நீ மைண்ட்ல வைக்கணும். அந்த இடத்துல HiO4 வருதா, இந்த கண்டிஷன் 3 கண்டிஷன் இருக்கான்னு பாரு. இருந்தா அந்த பாண்டை வெட்டிட்டு அங்கிட்டு ஒரு OH இங்கிட்டு ஒரு OH போட்டு விட்டு அதுல 2 OH ஒரே கார்பன் இருந்தா வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட்டட். ஓகேவா? ரைட். அடுத்த கேஸ்ல நமக்கு ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? by the catalytic decomposition reaction. This case MnO, thorium oxide, manganese oxide at 573 Kelvin, formic acid alone gives formaldehyde. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பஸ் பண்ணிட்டியா? ஆக்சைடு, இந்த மேங்கனீஸ் ஆக்சைடு பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்திருக்க? OOH plus HCOOH இவனை MnO கூட போடும்போது நமக்கு நல்லா புரிஞ்சுக்க, இந்த OH இந்த H எடுத்துட்டு போயிருவானா? இந்த OH H எடுத்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ல போயிருமா? ரைட். H2O பிளஸ் இந்த CO2 தனியா போயிருவானா? CO2. அப்புறம் மீதி இருக்குது ஒரு H மட்டும் தானே இருப்பான். இங்க HCO இருக்கா, அந்த HCO கூட இந்த H போய் அட்டாச் ஆயிருவான். அதனாலதான் ஃபார்மாலிகேட் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர். இப்ப இது இந்த இடத்துல ஒரு CH3 போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? இங்கேயும் அதே கேஸ்ல அசிட்டால்டிஹைடு கிடைக்குமா? CH3யும் COH ஃபார்மிக் ஆசிட்டையும் போட்டோம்னா CH3 COH ஃபார்மிக் ஆசிட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா CH3 CHO plus CO2 H2O கிடைக்குமா? 2 ஃபார்மிக் ஆசிட் போட்டா ஃபார்மாலிகேட் பிளஸ் என்ன செய்யும்? வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அதே ஒரு அசிட்டிக் ஆசிட் ஒரு ஃபார்மிக் ஆசிட் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அசிட்டால்டிஹைடும் ஒரு வாட்டர் ஒரு கார்பன் டை ஆக்சைடு. இது ரெண்டுமே அசிட்டிக் ஆசிட்டா இருந்தா ஹீட்டோன் கிடைக்குமா? ரெண்டுமே அசிட்டிக் ஆசிட்டா இருந்தா ஹீட்டோன் கிடைக்குமா? அப்ப நான் கான்செப்ட் புரிஞ்சதா? நான் ஒரே ஸ்டெப்ல 3மே போட்டு முடிச்சிட்டேன். அப்ப நான் 2 ஃபார்மிக்னா ஃபார்மாலிகேட் கிடைக்கும், ஒரு அசிட்டிக் ஆசிட் ஒரு இதை தான் நீ படிக்கணும். 2 ஃபார்மிக் ஆசிட் MnO போட்டா ஃபார்மாலிகேட் கிடைக்கும், ஒரு அசிட்டிக் ஆசிட் ஒரு ஃபார்மிக் ஆசிட் MnO போட்டா அசிட்டால்டிஹைடு கிடைக்கும், ரெண்டுமே அசிட்டிக் ஆசிட் MnO போட்டா ஒரு அசிட்டோன் கிடைக்கும். இதான் கண்டிஷன். இதை தான் நீ மைண்ட்ல வைக்கணுமே தவிர ஈக்குவேஷன் பார்க்க கூடாது. புரியுதா? இறக்கடா. அவன் ஹீட்டோன் வந்து வேற காம்பவுண்ட்ல கொடுத்துருக்கான். ப்ரோபனாயிக் ஆசிட் அண்ட் எத்தனாயிக் ஆசிட் அது ரெண்டையும் போடும்போது எத்தில் மெத்தில் ஹீட்டோன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டிஸ்டிலேஷன் கால்சியம் ஃபார்மேட். டிஸ்டிலேஷன் பண்ணோம்னா CaCO3 கால்சியம் அசிட்டேட் கால்சியம் ஃபார்மேட் போட்டா என்ன கிடைக்கும்? கால்சியம் கார்பனேட்
சரி ரைட், இது இருக்கட்டும். இதை நான் எழுத ஆரம்பிச்சோம்னா முடியும். ஃபார்மேட் HC டபுள் பாண்ட் O CA OC டபுள் பாண்ட் OH. ஏமா நல்லா கணிச்சிக்கா, இதுக்கு பேர் தான் கால்சியம் ஃபார்மேட். இவனை நல்லா ஸ்ட்ராங் ஹீட் பண்றான். ஸ்ட்ராங் ஹீட் பண்ணோம்னா CaCO3 வெளியே போயிருவானா, CaCO3 வெளியே போயிருவான். அப்புறம் இந்த ஹெச் இந்த இது கூட சேர்ந்து ஃபார்மாலிகேட் CaCO3 கிடைக்குமா? இது கால்சியம் அசிட்டேட் அல்லது என்ன சொல்ல, நமக்கு கால்சியம் அசிட்டேட் கூட போட்டோம்னா CH3 C டபுள் பாண்ட் OCA OC டபுள் பாண்ட் CH3. இவனை ஹீட்டிங் பண்ணோம்னா CH3 C டபுள் பாண்ட் CH3 CaCO3. அப்புறம் அசிட்டோன் கிடைக்கா. கால்சியம் ஃபார்மேட் போட்டா அசிட்டாலி ஃபார்மாலிகேட் கிடைக்கு. கால்சியம் அசிட்டேட் போட்டோம்னா அசிட்டோன் கிடைக்கு. இது வித்தின் மாலிகுல்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டேன்னா, இப்போ டிஃபரண்ட் ஒரு கால்சியம் ஃபார்மேட்டையும் ஒரு கால்சியம் அசிட்டேட்டையும் போட போறேன். அப்புறம் என்ன கிடைக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல CH3 C டபுள் பாண்ட் OCA CH3 C டபுள் பாண்ட் O இவனை CA OC டபுள் பாண்ட் OH OC டபுள் பாண்ட் OH. கால்சியம் அசிட்டேட் கால்சியம் ஃபார்மேட். கால்சியம் அசிட்டேட் கால்சியம் ஃபார்மேட். இவன் கூட ஹீட்டிங் பண்ணோம்னா இங்க C டபுள் பாண்ட் எடுத்திருக்கனா இந்த சைடு O எடுத்துக்கா. இங்க O மட்டும் எடுத்திருக்கிறதுனால இங்க C டபுள் பாண்ட் O எடுத்துக்கா. புரியுதா? இந்த சைடு O எடுத்திருக்கியா, அப்புறம் இங்க C டபுள் பாண்ட் ஓர மாதிரி எடுத்துக்கா. இங்க C டபுள் பாண்ட் எடுத்துட்டோம்னா O ஓட நிப்பாட்டிக்கா. அப்பனா இங்க CaCO3 2 மாலிகுல். இவனை அப்படியே இது கூட சேர்த்து விட்டுரு. அப்புறம் என்ன ஆகும்? CH3 C டபுள் பாண்ட் OH இங்க CH3 C டபுள் பாண்ட் OH. அசிட்டாலிகேட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? இப்போ நான் நினைக்கிறேன் கால்சியம் அசிட்டேட்டையும் கால்சியம் புரோப்பனேட்டையும் போடுறேன். இப்போ CH3 எஸ் CH3 C டபுள் பாண்ட் OCA OC டபுள் பாண்ட் CH3 பிளஸ் CA OC டபுள் பாண்ட் CH2 CH3 OC டபுள் பாண்ட் CH2 CH3. இப்போ இதை போடும்போது கிடைக்குமா? அப்ப இந்த இடத்துல என்ன வருது? CaCO3 போயிட்டு CH3 CO CH2 CH3 CH3 CO CH2 CH3 2 molecule of methyl ethyl ketone கிடைக்குமா? எத்தில் மெத்தில் கீட்டோன். ஓகே, 2 molecule எத்தில் மெத்தில் கீட்டோன். இப்போ இந்த இடத்துல இவனோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டா 2 molecule of CH3 CO CH2 CH3 கிடைக்குமா? 2 butadiene கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றாங்க? டீகார்பாக்சிலேஷன். சரியா? டிஸ்டிலேஷன் ஆர் டீகார்பாக்சிலேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஃபார்மாலிகேட் கால்சியம் ஃபார்மேட் அலோன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா.